பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோபு 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கு, எனக்கு என்னென்ன பிக்ஸ் பண்ணாரோ ஆண்டவர் அதுல தான் எனக்கு செய்வாருன்னு சொல்லி யோபு சொல்றாருங்க. ஆண்டவர் தாங்க பிக்ஸ் பண்ணுவாரு, ஆண்டவர் தான் குறிச்சுக்கிறாரு. நமக்கு என்ன செய்யணுமோ ஆண்டவருக்கு தெரியுங்க. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அது செய்வாருங்க. உங்க வீட்டுல ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அது யாரு ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த கடைக்கு தானே போவீங்க. ஃபேன் ரிப்பேர் ஆனா ஃபேன் கடைக்கு போவீங்க, டிவி ரிப்பேர் ஆனா டிவி கடைக்கு போவீங்க. டிவி கடையில இருக்கவங்களை போயிட்டு ஃபேன் கடையில கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையை பிக்ஸ் பண்ணக்கூடியவர், நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சு நம்ம வாழ்க்கையை கரெக்டான பாதையில கொண்டு போகக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை அவரு பிக்ஸ் பண்ணுவாருங்க. நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், நம்ம எதெல்லாம் டவுன்ல இருக்குமோ, எதெல்லாம் ரிப்பேர்ல இருக்கோ, அது எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்த தயாரா இருக்காரு. ஆனா அதை மாத்தணும் அப்படின்னா நம்ம முதல்ல அவர்கிட்ட போனோங்க. ஃபேனை வீட்லயே வச்சிருந்தா ஃபேன் ஓடினே இருக்குமா? ரிப்பேர் ஆயிடுச்சு இல்ல, அது என்ன பண்ணோம்? கடைக்கு எடுத்துன்னு போனோம்ல. அது போல உங்க வாழ்க்கை என்ன பண்ணணும்? கடைக்கு எடுத்துன்னு போனோம். எந்த கடை? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவரோட சமூகத்துக்கு வர சொல்றாருங்க. அவரோட சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளையா மாறணுங்க. ஜபத்திலையும் வேத வாசிக்கல இன்னும் அதிகமா எழுப்பணுங்க. பரிசுத்த வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிப்போட வாழணுங்க. ஆண்டவருக்காக நம்மள ஒப்பு கொடுக்கணுங்க. அப்படி நீங்க தயாரா? உங்களுக்கு குறிச்சிருக்க காரியம் எல்லாமே உங்ககிட்ட வந்துருங்க. நினைச்ச காரியம் நல்லபடி நடக்கும். கவலையே படாதீங்க. என்ன காரியம் எதிர்பார்க்கறீங்க என் மனசுக்கு தெரியுது. ஆனா கண்டிப்பா அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.